வணக்கம் நேயர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. ஆமாம், மாத ராசி பலன்கள் நமக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும். இந்த மாதம் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராமாக தான் நம்மளுடைய சேனல் வாயிலாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ பிப்ரவரி மாதத்தை எடுத்துக்கொண்டீர்கள் என்ன, சூரிய பகவான் தான் மாத கிரகத்தினுடைய தலைவர். அப்போ சூரிய பகவான் மகர ராசியிலே தை மாதத்திலே இருக்கிறார். அப்போ அந்த மகர ராசி தை மாதத்தில் இருக்கிற பொழுது கிட்டத்தட்ட 6 நாட்கள் போன மாதத்தில் இருப்பார், இந்த மாதம் முழுவதும் இருக்கிறார். அப்போ தை மாதத்தில் சூரிய பகவான் மகர சங்கராந்தி உத்தராயணம் பிறந்திருக்கு. இப்போ உத்தராயணத்தில் தொடக்கத்திலேயே பார்த்திங்கன்னா பிப்ரவரி மாதம் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த பிப்ரவரி மாதத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிறப்பு என்ன அப்படின்னா, சூரியன் சனி நின்ற வீட்டிற்கு 11இல் சூரியன் வருகின்ற பொழுது தொழில்களில் ஒரு மாற்றங்கள் ஏற்படும், உலகத்திற்கு ஒரு பெரிய நன்மைகள்லாம் ஏற்படும். ஆனால் அதே நேரத்தில் 4-5 கிரகங்கள் வருகின்ற பொழுது அவைகள் 5 கிரகங்கள் வருகின்ற பொழுது ரொம்ப கவனமாக இருக்கணும். அதனால் இந்த மாத ராசி பலன்களில் 12 ராசினருக்கும் நான் இங்கே சொல்ல போகிறேன். ஆனால் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியான முறைகளை எல்லாம் உணர்ந்து கிரகங்களை எல்லாம் வரிசைப்படுத்தி சொல்ல போகிறேன். மாதத்தின் முற்பகுதி பிற்பகுதி எல்லாம் சொல்ல போகிறேன். இதற்கு பின்பகுதியிலேயே உங்களுக்கு இடையில பரிகாரங்கள்லாம் நான் சொல்லிடுவேன். நேயர்களே, இதை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குருப்பியோ நமக, ஸ்ரீ மாத்ரே நமக, அகத்தீசாய நமக. வணக்கம். மீனராசி அன்பர்களுக்கு பிப்ரவரி மாத ராசி பலன்கள். பிப்ரவரி மாதத்தினுடைய ராசி பலன்களில் மீன ராசிக்கு கிரகங்கள், மாத கிரகங்கள், இந்த மாதத்தின் தொடக்கத்தில் இருந்து மாதம் முடிவடைகிற வரையிலும் உள்ள கிரகங்களின் நிலைகள், வருடக்கோள்கள், மாதக்கோள்கள், தினசரி இவைகளை வைத்து தான் நாம் பார்க்கிறோம். அப்போ மீனராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஒரு கலவையான பலன்கள் உண்டாகும். அதே போல் ராகு உங்கள் 12வது வீட்டில் இருக்கிறார். சனி இந்த மாதம் முழுவதும் உங்கள் ராசியில் தான் இருக்கிறார். கேது பகவான் 6வது வீட்டில் இருக்கிறார். அதே போல் குரு பகவான் 4வது வீட்டில் வக்கரமாக இருக்கிறார். இந்த மாதம் முழுவதும் 4வது வீட்டில் வக்கர நிலையில் இருக்கக்கூடிய ராசிநாதன் அதற்கு பிறகு அதுவரையில் அங்கே தான் இருக்கிறார். அப்போ உங்களுக்கு சூரியன் மற்றும் செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன், இந்த கோள்கள் மட்டும்தான் நகர்ந்துகின்றன. அப்படி பார்க்கிற பொழுது உங்கள் 11வது வீட்டில் இந்த மாதம் முழுவதும் இருப்பார்கள். புதன் 3ஆம் தேதி 12வது வீட்டிற்கும், 6ஆம் தேதி சுக்கிரன் ராகுவோடு இணைவார். இதைத் தொடர்ந்து சூரியனும் 13ஆம் தேதி அதே வீட்டிற்கு மற்றும் 23ஆம் தேதி செவ்வாயும் உள்ளே நுழைவார்கள். நிதி ரீதியாக, பொருளாதார ரீதியாக பார்த்தால் மாதத்தின் முதல் பகுதி சாதகமாக இருக்கும். பிற்பகுதியில் தான் செலவுகள்லாம் அதிகரிக்கும். அப்போ மாதத்தினுடைய பிற்பகுதியில் நீங்கள் உடல் ஆரோக்கிய பிரச்சனைகளுக்கு கவனம் செலுத்த வேண்டியது. பிரச்சனைகள் வரும். வேலை செய்பவர்கள் கடினமாக உழைக்க வேண்டியது வரும். உங்கள் முயற்சிகளுக்கு முழு பலன்களும் கிடைக்கும். உங்களுடைய வேலை செய்கின்ற மெத்தேடுக்கு, பணிக்கு பாராட்டுக்கள்லாம் கிடைக்கும். நல்ல செய்தி, வணிகர்களுக்கு நீண்ட கால திட்டங்களை மனதில் கொண்டு வந்து வேலை செய்வதில் கவனம் செலுத்தினால் இந்த ஆண்டு லாபத்தையும் பெறலாம். மாதம் முழுவதும் லாபம் உண்டாகும். இப்போ மாணவர்கள் மாத தொடக்கத்தில் சில சவால்களை எதிர்கொள்ள வேண்டிய சூழல்கள் ஏற்படும். அவங்களுடைய கவனம் படிப்பில் இல்லாமல் சிதறடிக்கப்படக்கூடிய சூழல்கள் உண்டாகும். அதனால் பிற்பகுதியில் அவர்கள் தங்களுடைய கடின உழைப்பால் படிப்படியாக நிலைமையை உணர்ந்து சமாளித்து படித்து விடுவார்கள். அதனால் காதல் உறவுகள் கலவையான பலன்களைத்தான் தரும். திருமண வாழ்க்கை நன்றாக இருக்கும். இந்த மாதம் வெளிநாடு செல்லும் வாய்ப்பு கிடைக்கும். அதாவது மீன ராசிக்கு இந்த மாதத்தினுடைய கோள்களை அடிப்படையாக வைத்து பார்க்கிற பொழுது அவர்கள் 12வது வீட்டில் சில கோள்களுடன் சேருகின்ற பொழுது அபரிதமான நல்ல பலன்கள் உண்டாகும். அப்போ சனி பகவான் பொறுத்தளவில் ஜென்மத்தில் அமர்ந்து 3ஆம் இடம் தைரிய வீரிய விஜயஸ்தானத்தையும் 7ஆம் வீட்டை பார்வையினால் மனைவி, மக்கள் மற்றும் தொழில், வியாபாரம், கூட்டு தொழில், கூட்டு வகைகளிலும் 10ஆம் பார்வையாக சனியினுடைய 10ஆம் பார்வை 10வது வீட்டில் கர்மஸ்தானத்தில் ஆரம்பத்தில் சூரியன் செவ்வாய் படிப்படியாக 11ஆம் வீட்டில் இந்த மாதம் முழுவதும் 10ஆம் இடம், 11ஆம் இடம், 12ஆம் இடம் வகைகளிலும் கிரகங்கள் மெல்ல வருவது என்பது
பல பிரச்சனைகளை தீர்க்கும். எப்படியாவது போராடி ஒரு நல்ல நிலைமையை அடையக்கூடிய வாய்ப்புகளை இந்த மாதம் உங்களுக்கு உருவாக்கி தந்துடும். அதே போல் 2 கூடியவன் 10ல் வருகின்ற பொழுது வருமானம் அதிகரிக்கும், பூமி நிலம் வீடு அதிகரிக்கும், சகோதரர்கள் நன்மை உண்டாகும். அதே போல் பாக்கியாதிபதி அற்புதமான நல்ல பலன்களை உங்களுக்கு தருவார். 10ஆம் இடத்தின் அதிபதி 4ல் வக்கரமாக இருந்தாலும் பின்னோக்கிய பார்வையில் அவருடைய பார்வையினால் 9, 10 என்பது ஓரளவில் வரும். தந்தைக்கு வகையில் எதிர்பார்த்த ஆசைகள் பூர்த்தியாகும். வீடு வியாபாரங்கள் எல்லாமே நன்றாக இருக்கும். மாணவர்கள், உயர்கல்வி கற்றுக்கொள்ளுபவர்கள், திருமணமாகிறவர்கள், ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டங்கள்லாம் கிடைப்பதற்கு ஓரளவிற்கு கணிசமான மாதமாகத்தான் இந்த ஆண்டு இருக்கிறது. பொதுவாக இந்த மாதத்தில் மீனராசி அன்பர்கள் 12ல் இருக்கக்கூடிய ராகு இருப்பதினால் வக்கரகாளியம்மன் கோவிலுக்கு போய் வரலாம். திருவக்கரை வக்கரகாளியம்மன் கோவில் போகலாம். ராசிநாதனே குருவாக அமைந்து அவரும் வக்கரமாக இருந்து காற்று ராசியில் இருப்பதினால் காளகஸ்தி சென்று வர நன்மை உண்டாகும். மதுரை சிம்மக்கல் ஆதிசொக்கநாதர் கோயிலும் பாண்டி முனீஸ்வரர் கோயிலும் உங்களுக்கு வாழ்க்கையில் மிகுந்த திருப்பங்களையும் வெற்றிகளையும் தரும். முனைந்து உங்கள் வாழ்க்கையில் வெற்றிகளை உண்டாக்க மதுரை மீனாட்சி அம்மன் வடக்கு வாசலில் இருக்கக்கூடிய மகாமுனியும் பாண்டி முனீஸ்வரரும் உங்களுக்கு இந்த ஆண்டு மாதம் முழுவதும் சகல சௌபாகியங்களை அள்ளித்தர காத்திருக்கிறார்கள். அதேபோல் ஒரு முறை நீங்கள் தீர்த்த காவடி எடுத்து பழனி பாலதண்டாயுதபாணி சுவாமிக்கு தீர்த்த காவடி செலுத்துங்கள். உங்கள் வீட்டு நீரை எடுத்து அதை காவடியாக எடுத்து கொண்டு சென்றுங்கள். வாழ்நாள் முழுவதும் இந்த பிப்ரவரி மாதத்தில் இருக்கக்கூடிய இந்த செயலை செய்தால் வெற்றி 100% உண்டாகும். செய்து பாருங்கள், வெற்றி நிச்சயம். நன்றி, வணக்கம். ஒவ்வொருத்தருக்கும் அவங்க ராசிக்கு அந்த மாதத்தில் எந்தெந்த கிரகங்கள் எப்படி இருக்குது, எந்த மாதிரி நீங்கள் பண்ணணும், எப்படி பரிகாரம் பண்ணணும் அப்படிங்கிற விவரங்களை விழாவாரியாக நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். இருந்தாலும் ஒவ்வொரு ராசிக்கு எடுத்துக்கிட்டால், மேசத்துக்கு எடுத்துக்கிட்டாலும் சரி, வந்த ராசி எடுத்துக்கிட்டாலும் சூரியன் 10ஆம் இடத்தில் கர்மஸ்தானத்தில் வரனால பித்ருக்கள் வழிபாடு செய்யணும். அதே போல் மூதாதையர்கள் வணங்கி வழிபட்ட கோவில்கள், அதுவே பித்ரு வழிபாடு ஒன்று. அதே போல் நீங்கள் வேலை பார்க்குற இடத்தில் அருகில் இருக்கக்கூடிய சிவாலயங்கள், அந்த கோவில்களையும் நீங்கள் வணங்கி வழிபட வேண்டும். வேலை, அதாவது இந்த மாதம் முழுவதிலையும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ராசிக்காரர்கள், இப்போ மேச ராசினா செவ்வாய்க்கிழமை, அது செவ்வாய் அதிபதி. ரிஷபம்னா சுக்கிரன், நல்லா கவனிச்சுக்கணும். மிதுனம்னா புதன்கிழமை, கடகம்னா சந்திரன் திங்கக்கிழமை, இப்போ சூரிய பகவான்னா ஞாயிற்றுக்கிழமை. அதே போல் கன்னி புதன்கிழமை, துலாம் வெள்ளிக்கிழமை, விருச்சிகம் செவ்வாய்க்கிழமை, தனுசு வியாழக்கிழமை, மகரம் கும்பம் அது சனிக்கிழமை. அதே போல் மீனமும் உங்களுக்கு வியாழக்கிழமை. அப்போ 9 கோள்களும் வந்துருச்சு. அந்த ஓரையில் வேலை செய்கிற நேரத்தில் நீங்கள் ஒரு விளக்கேற்றி வழிபடலாம். நல்லா கவனிச்சுக்கணும். அதே போல் ஒவ்வொரு கடைகளிலும் வியாபாரத்திலும் படிக்கிற இடங்கள் எங்கே இருந்தாலும் ஒரு விளக்கை ஏற்றுங்க, அதுவே ஜோதியாக மாறும். காரணம் என்ன என்றால் தைப்பூசம் வடலூர் வள்ளலார் ஜோதி ஏற்றியது. அதே போல் தான் நல்ல விஷயங்கள் எல்லாம் இந்த தை மாதத்தில் நடந்திருக்கு. அதனால் இந்த தை மாதம் முடிகிற வரையிலும் நீங்கள் விளக்கேற்றுங்கள். விளக்கை ஏற்ற ஏற்ற உங்கள் வேதனைகள் எல்லாம் மாறும். தொடர்ந்து ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்துருக்கிற பரிகாரத்தையும் நீங்கள் செய்து கொண்டு வாருங்கள். அந்த ஹோரை அப்படிங்கிற நேரத்தில் உங்களுடைய இதை செய்யும் போது கண்டிப்பாக நல்ல மாற்றங்கள் உண்டாகும். நன்றி, வணக்கம்.